அப்பாடா! ஒரு வழி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுடா. இனிமேல் எந்த தொல்லையும் இருக்காது. காசு போனாலுமே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுச்சு. இனிமேலாவது கொஞ்ச நாளைக்கு நாம் நிம்மதியா இருக்கலாம். அப்படின்ற மாரி ரோகிணி நெனைக்கிறாங்க. ஆனா, திருப்பியும் விதி விடவே இல்ல. திருப்பி அவங்க மாமனாரால திருப்பியும் அவளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சிறுகடிக்க ஆசை சிறு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை பார்த்துட்டிங்களாண்ணா, முத்துவோட பிரச்சனைக்காக தான் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொன்னார்னு பார்த்தா உண்மையிலேயே அவர் வேலைக்கு தான் போகிறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு சரி இந்த நல்ல காரியத்தை வந்து ஃபஸ்ட்டு முத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹினி தன்னோட பையனோட ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்து அவன் பையனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோசம் வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவன் அந்த பையன் முத்து வந்து தத்தெடுக்கிறேன்னு சொன்ன பையனாச்சு, இப்போ என்ன திடீர்னு ரோகிணி கூட்டின்னு வரான், என்ன கதைன்னு தெரியலையே என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக மரத்தில் நின்று பார்க்குறாரு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோகிணி தன்னோட பையனை வந்து அம்மா பேச்சை கேளு, ஒழுங்கா வா, ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னது ரோகிணி பையனா? இந்த பையன் அனாதை இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், இப்போ என்ன திடீர்னு இவ அம்மான்றா, என்ன கதைன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா முத்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பா நீ வேலைக்கெல்லாம் போகாதப்பா, வீட்டிலே இருப்பா, நான் பார்த்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. பா அவன் அனாத பையன்பா, நானே தத்தெடுக்கிறான்னா திடீர்னு அவங்க அம்மா வந்து அப்படி சொல்லிட்டாங்க அவங்க பாட்டி, நான் என்னன்னு சொல்லி பார்க்குறப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு ஃபஸ்ட்டு அது உண்மை என்னான்றதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தென் பை பாய்.